வெல்கம் டு மெஜில் அண்ட் மெஜில் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்இ 10th இருக்கக்கூடிய யூனிட் 2 லெசன் நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் பை நெல்சன் ரோலிஹ்லாலா மண்டேலா, இது பார்ட் 1. ஸோ பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 2 இன்னொரு வீடியோ வரும் நமக்கு. ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். நெல்சன் மண்டேலா பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெல்சன் மண்டேலா was born on July 18th, 1918. When he was born, his name was Rolilala Mandela. His name means to pull a branch of a tree or a troublemaker. ஸோ அவரோட பேருக்கு அந்த ரோலிலாலா மண்டேலா அப்படிங்கிற பேர் அவங்க வீட்டில் வச்ச பேருக்கு வந்துட்டு அர்த்தம் வந்துக்கிட்டு ஒரு மரத்தோட கிளையை பிடுங்கிறது, வெட்டுறது, இல்லைனா ட்ரபுள் மேக்கர், அதாவது பிரச்சனை உருவாக்குறவர் அப்படிங்கிற அர்த்தம். The name Nelson was given in school at 7. Therefore, எப்போ ஸ்கூலில் சேர்றாங்களோ அப்போ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் நேம் கொடுப்பாங்க. Therefore, அப்படி கிறிஸ்டியன் நேம் கொடுக்கப்பட்ட நேம் தான் வந்துக்கிட்டு இவருக்கு நெல்சன். In 1964, Nelson Mandela was sentenced to life in prison. Therefore, அவர் வந்துக்கிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணி அப்போ இருந்த வெள்ளை அரசுக்கு எதிராக பண்ணதுனால அவரை வந்துட்டு 1964 ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. He served 27 years of that sentence before being released in 1990. 1990 அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். In 1992, he was elected president of the ANC. 1992 வெளியே வந்துட்டு 92 வந்துக்கிட்டு ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராக எலெக்ட் பண்ணப்பட்டார். 1992 எலெக்ட் ஆனார். In 1993, Mandela shared the Nobel Peace Prize with F.W. de Klerk. Therefore, அவர் வந்துக்கிட்டு 1993 வந்துக்கிட்டு நோபல் ப்ரைஸ் அவர் வந்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு கிளார்க்கோட. In 1994, he became the first president of South Africa. 1994 அப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டாக டெமோக்ராட்டிக் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகி வந்தார். இதில் முக்கியமான விஷயம், அப்போ வந்துட்டு அவர் பதவியேற்றுக்கும் போது அவர் பேசினதை பற்றி அவர் எழுதுனது தான் இந்த பாடம். Glossary. ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்கிறோம், அப்புறம் அங்கங்கே வார்த்தைகளை சொல்லிட்டு போவோம். இது ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். siege, சரவுண்டட் பை, சூழப்பட்டிருக்கிறது. டிக்னிட்டரி, பர்சன் ஆஃப் ஹை ரேங்க் ஆர் ஆஃபீஸ், பிரமுகர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சுப்ரமசி, சுப்பீரியர் டு ஆல் தி அதர்ஸ். தர்ஃபோர் ஒரு ஆதிக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஆதிக்கங்கிறது சுப்ரமசி, மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். இமான்சிபேஷன், லிபரேஷன், விடுதலை பெறுறது. பாண்டிஜ், ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஸ்லேவ், அடிமையாயிருக்கிறது. டிப்ரிவேஷன், த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிப்ரைவ்டு, இல்லாமல் போகிறது, கிடைக்காம போகிறது. அது பலருக்கு கிடைக்கிறது, இவங்களுக்கு கிடைக்காம விடுறது. தட்ஸ் கால்ட் டிப்ரிவேஷன். டிஸ்கிரிமினேஷன், அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். வேறு ஆட்களை வேறு மாதிரி நடத்துகிறது தான் டிஸ்கிரிமினேஷன். ராட்னா ஷேப் பண்ணுறது, இல்லை ஹெல்ப் பண்ணுறது, இல்லை உருவாக்குறது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே இருக்கும். ஓகே, பாடத்துக்கு போமா. 10th May dawned bright and clear. For the past few days, I had been pleasantly besieged by dignitaries and world leaders who were coming to pay their respects before the inauguration. The inauguration would be the largest gathering ever of international leaders on South African soil. 10th May, அந்த 1994 மே மாதம் 10ஆம் தேதி வந்துக்கிட்டு dawned bright and clear, ரொம்ப பளிச்சுன்னு விடிஞ்சது. For the past few days, I had been pleasantly besieged. ஒரு சில நாட்களாகவே, கடந்து போன சில நாட்களாகவே பிரமுகர்களும் உலகளாவிய பெரிய தலைவர்களும் என்னை வந்து இந்த இனாகுரேஷனுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்து என்னை சூழ்ந்திருந்தாங்க. The inauguration would be the largest gathering ever of international leaders on South African soil. சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் வந்துக்கிட்டு இந்த இனாகுரேஷன் தான் வந்துக்கிட்டு உலகத் தலைவர்கள் நிறைய கூடின ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் எப்போவுமே. The ceremonies took place in the lovely sandstone amphitheater formed by the Union buildings in Pretoria. அதாவது யூனியன் பில்டிங்ஸ் தான் அந்த நம்ம சட்டசபை மாதிரி அந்த வந்துட்டு பார்லிமெண்ட் மாதிரி அந்த பில்டிங்கில் இந்த ஆம்பிதியேட்டர் தான் ஆம்பிதியேட்டர். இதே சேம் ஆம்பிதியேட்டர், இதே தான் சொல்கிறோம். இது மாதிரி இல்லை, இதில் தான் அவருடைய அந்த இனாகுரேஷன் நடந்தது. For decades, this had been the seat of white supremacy, and now it was the site of rainbow gathering of different colors and nations for the installation of South Africa's first democratic non-racial government. பல பத்தாண்டுகளாகவே வந்துக்கிட்டு இங்கே யார் உட்காந்துருந்தா அப்படின்னாக்கா மேலாதிக்கம் பண்ணது வெள்ளையர்கள் உட்காந்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெயின்போ மாதிரி வேறு கலரில் வெள்ளை, கருப்பு எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே எதுக்காக கூடியிருக்கிறாங்கன்னா ஆப்பிரிக்காவோட முதல் மக்களாட்சி அல்லது மக்களாட்சி மற்றும் இனம் சாராத ஆட்சி அந்த அரசு அமைகிறதுனால இந்த இனத்துக்கு அந்த இனத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிற அரசு அமைகிறதுக்காக எல்லாரும் இங்கே உட்காந்துருக்குறாங்க.
On that day, on that lovely autumn day, I was accompanied by my daughter Zinani. Therefore, அன்றைக்கி அந்த லவ்லி அந்த இலையுதிர் கால நாளில் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு என் கூட வந்துட்டு என்னுடைய பொண்ணு ஜனானி வந்தாங்க. நீங்கள் மொதல் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கூட இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த போடியம் அந்த பேசுகிற மேடை இருக்கு இல்லையா, அதில் மிஸ்டர் டி கிளார்க் வாஸ் first sworn in as a second deputy president. Therefore, அந்த போடியத்தில் இருந்துக்கிட்டு முதல்ல பதவி ஏற்றுக்கிட்டார் டி கிளார்க் வந்துக்கிட்டு. வந்துட்டு செகண்ட் டெபுட்டி பிரசிடென்ட், பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரசிடென்ட் செகண்ட், therefore செகண்ட் டெபுட்டி பிரசிடென்ட்டாக அவர் பதவி ஏற்றுக்கிட்டார். தென் தாபோ Mbeki was sworn in as first deputy president. Therefore, தாபோ Mbeki வந்துட்டு முதல் டெபுட்டி பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆரோ மார்க் போட்டிருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கிறவர் வந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு டி கிளார்க், இந்த பக்கம் இருக்கிறது Mbeki, நடுவில் இருக்கிறது வந்துக்கிட்டு நம்ம நெல்சன் மேண்டலா. When it was my turn, I pledged to obey and uphold the Constitution and to devote myself to the well-being of the Republic and its people. ஸோ நான் வந்து என்னுடைய முறை வந்தப்போ நான் வந்துட்டு அப்படியே உறுதி எடுத்துக்கிட்டேன். எதுக்கு நான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்புக்கு கொண்டு போகிறதுக்கும் அதுக்கு அடிமணிந்து நடக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பப்ளிக்கோட மக்களுக்கு என்னையே அர்ப்பணம் செய்கிறதுக்கும் நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். To the assembled guests and the watching world I said, அங்கே கூடியிருந்த விருந்தினர்களுக்கும் அதை பார்த்து கொண்டிருந்த உலகத்துக்கும் நான் சொன்னேன், Today all of us do by our presence here confer glory and hope to the newborn liberty. இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் எதுக்காகனா வந்துக்கிட்டு நாம் அந்த புகழை வந்துக்கிட்டு இந்த புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த விடுதலைக்கு நம்முடைய புகழையும் ஆசிரையும் வழங்கிறதுக்காக பொழியறதுக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். After the experience of an extraordinary human disaster that lasted too long, must be born a society of which all humanity will be proud. இந்த உலகத்தின் மிகப்பெரிய மனித பேரிடர் அப்படிங்கிறது இங்கே நடந்துச்சு. அதை உணர்ந்துருக்குறோம் நம்ம. அது ரொம்ப காலம் இருந்தது ஆப்பிரிக்காவில். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு ஒரு மனித தன்மையோட பிறந்திருக்குது, ஒரு விடுதலை பிறந்திருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம எல்லாம் பெருமைப்படணும். We who were outlaws not so long ago have today been given the rare privilege to be host to the nations of the world on our own soil. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அவுட்லாஸ். நம்ம வந்துட்டு ஊருக்குள்ளேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், நம்ம வந்துட்டு எந்த ஏரியாவிலையும் அடங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருந்த நம்ம இன்றைக்கி நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. எதுக்குனாக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வரவேற்கிறதுக்கு நமக்கு ஒரு உரிமை கிடச்சிருக்கு, ஒரு ப்ரிவிலேஜ் கிடச்சிருக்கு. We thank all our distinguished international guests for having come to take possession with the people of our country of what is, after all, a common victory for justice, for peace, for human dignity. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷ்னல் உலக விருந்தினர்களுக்கும் நாங்கள் வந்து அது இங்கே வந்து எங்களோட சேர்ந்து ஒரு வெற்றியை, எதுக்கு வெற்றியை, ஒரு நியாயத்துக்கான வெற்றியை, ஒரு அமைதிக்கான வெற்றியை, ஒரு மனித குலத்தோடு வந்துக்கிட்டு ஒரு கௌரவத்துக்கான வெற்றியை வந்துட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து எடுத்துக்கங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். We have at last achieved our political emancipation. கடைசியாக நாங்கள் வந்துக்கிட்டு எங்களுடைய அரசியல் விடுதலை அடைஞ்சிருக்கிறோம். We pledge ourselves to liberate all our people from the continuing bondage of poverty, deprivation, suffering, gender and other discrimination. நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம். எதுக்காக நாங்கள் எங்கள் மக்களை வந்துக்கிட்டு இந்த ஏழ்மை தன்மை அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்திலையும் எதுவுமே வந்துட்டு இங்கே கிடைக்காது, எங்களுக்கு இது கிடைக்காது, அது வராது அப்படிங்கிற ஒரு இழப்பு இல்லாமையும், எங்களுடைய கஷ்டங்களையும் இல்லை வந்துக்கிட்டு நாங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறதுனாலையும் இல்லை கலர்னாலையும் எங்கள் பாகுபாடு இருக்கு இல்லையா, இந்த பாகுபாட்டிலேருந்து எங்கள் மக்களை எல்லாம் விடுதலை செய்வோம் அப்படின்னு நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம். Never, never and never again shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. இனிமே எப்போவுமே கிடையாது. எப்போவுமே இந்த பூமியில் வந்துக்கிட்டு எப்போவும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை ஒடுக்கிறதையும் அடக்கிறதையும் இனிமே பார்க்க முடியாது. The sun shall never set on so glorious a human achievement. இந்த மனித குலத்தின் சாதனையில் வந்துக்கிட்டு எப்போவுமே சன் செட் ஆகாது, எப்போவுமே முடிவுறாது, திரும்ப இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகாது. Let freedom reign. God bless America. இந்த விடுதலை நம்மளையெல்லாம் ஆளட்டும். கடவுள் ஆப்பிரிக்காவை ஆசீர்வதிப்பாராக. A few moments later, we all lifted our eyes in awe as a spectacular array of South African jets, helicopters and troop carriers rode in perfect formation over the Union building.
கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் அப்படியே வானத்தில் பார்த்தாக்கும் சஃப்தான் ஜெட் பிளேனு, ஹெலிகாப்டரு, அப்புறம் வந்துட்டு இந்த ஆயுதங்கள் எடுத்துக்கூடிய இந்த கேரியர்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகி போச்சு மேலே. It was not only display of pinpoint precision and military force, but a demonstration of the military's loyalty to democracy to a new government that had been freely and fairly elected. ஸோ இது வந்துக்கிட்டு பின்பாயிண்டாக ப்ரெசிஷனாக துல்லியமாக வந்துக்கிட்டு அவங்க எப்படி மார்ச் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இல்லை வந்துட்டு மிலிட்ரியில் எங்கள்கிட்ட எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. எதுக்காகனாக்கும் இங்கே மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் லாயலாக இருப்போம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்தது தான் அந்த 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 ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்டர்லாம் வந்துக்கிட்டு பறந்து ஒரே மாதிரி போனது, மார்ச் பண்ணி போனது. Only moments before, the highest generals of the South African Defence Force and Police, they are just bedecked with ribbons and medals from days gone by, saluted me and pledged their loyalty. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹையஸ்ட் ரேங்கில் இருக்கிற ஜெனரல்ஸ் இருப்பாங்களே, மிலிட்ரி ஜெனரல்ஸு, அவங்க அப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், போலீஸில் உள்ள பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு அவங்க வந்ததில் வந்துட்டு அவங்க வாங்கின மெடல்களையும் ரிப்பனையும் குத்திக்கிட்டு எனக்கு வந்து சல்யூட் பண்ணிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு லாயலாக இருப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த செஸ்ட் பிடெக்ட் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த படம் போட்டிருக்கேன். இப்படி தான் அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மெடல்லாம் குத்திருக்காங்க இல்லையா, அதை தான் செஸ்ட் பிடெக்ட் வித் ரிப்பன்ஸ் அண்ட் மெடல்ஸ்னு சொல்கிறாங்க. I was not unmindful of the fact that not so many years before they would not have saluted but arrested me. ஆனால் என்ன அது மறந்துடலை நான். என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னை சல்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்னை அரெஸ்ட் பண்ண தான் வந்தாங்க இதே ஆட்கள். Finally, a chevron of Impala jets left a smoke trail of the black, red, green, blue and gold of the new South African flag. ஸோ மேலே வந்துட்டு ஜெட் பிளைன் வந்துக்கிட்டு புகையை விட்டே போக முடியாது. அது வந்துட்டு ஒவ்வொரு பிளைனும் ஒரு கலரை விட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃப்ளாகில் இருக்கிற எல்லா கலரையும் பிளாக், ரெட், green, blue and gold அது விட்டுட்டு போச்சு. The day was symbolized for me by the playing of our two national anthems and the vision of whites singing Kosi Sikelal Africa and blacks singing Die Stem, the old anthem of the Republic. ஸோ 1930 டைஸ்டெம் அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு முதல்ல அந்த ஆஃப்ரிக்காவில் இருந்தது. எப்போ இவங்க வந்தாங்களோ வந்த பிறகு அந்த இந்தியன்ஸ் இது இங்கிலீஷ் வந்து இருப்பார், அவங்க இந்த முதல்ல இருக்கிற கோஸ்கி சிக்கலால் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறத அப்படின்னா என்ன, காட் பிளஸ் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற பாட்டை அவங்க பாடினாங்க. தி கால் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற பழைய பாட்டை வந்துக்கிட்டு பிளாக் பாடினாங்க. ஸோ நேஷனல் ஆந்தம், 2 நேஷனல் ஆந்தம் பார்த்துங்க. Although that day neither group knew the lyrics of the anthem they once despised, they would soon know the words by heart. ஸோ அதாவது அன்னைக்கு பாடினன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வார்த்தைகளே தெரியாமல் போயிடுச்சோம். அந்த வார்த்தைகள்லாம் முன்ன ஒரு காலத்தில் அவங்க வந்துட்டு வெறுத்து ஒதுக்கிய வார்த்தைகள். ஆனால் கொஞ்சம் நாளாக அந்த வார்த்தைகள்லாம் அவங்க நெஞ்சில் நிறைஞ்சிருச்சு. On the day of the inauguration, I was overwhelmed with a sense of history. நான் அன்னைக்கு அந்த 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 ஓப்பனிங்கில் பதவியேற்பு விழாவில் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஒரு வரலாற்று எண்ணத்தில் வந்து நான் மூழ்கி போயிட்டேன். In the first decade of the 20th century, a few years after the bitter Anglo-Boer War and before my own birth, the white-skinned peoples of South Africa patched up their differences and erected a system of racial domination against the dark-skinned peoples of their own land. ஸோ என்ன நினச்சிக்கிட்டதுனாக்கும் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு 1890 1902 வரைக்கும் தான் இந்த ஆங்கிலோ போர் வார் இருந்தது. என்னன்னாக்கும் ஒயிட் பீப்புளெலாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து பிளாக் பீப்புளை எல்லாத்தையும் வந்துக்கிட்டு டாமினேட் பண்ணி அடிச்சு வச்சுட்டாங்க. தேர்ஃபோர் ஒயிட் பீப்புள் ஸ்டார்டட் ரூலிங். அதுதான் அந்த ஆங்கிலோ போர் வார் நடந்தது. இது எப்போ நடந்ததுன்னா 1902 நடந்தது. The structure they created formed the basis of one of the harshest, most inhumane societies the world has ever known. ஸோ அப்படி அந்த வெள்ளையாட்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டு ஒரே எண்ணம் வந்துக்கிட்டு பிளாக் பீப்புளை வந்துட்டு அடிபடியை வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஸ்ட்ரக்சர் வந்துக்கிட்டு மனித குலத்துக்கு ரொம்ப 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 மனித தன்மையே இல்லாத ஒரு ரொம்ப ரொம்ப கரடுமுரடான ஒரு விஷயம் உலகத்தில் இருந்தது. Now, in the last decade of the 20th century, இப்போ 1994 பேசிகிட்டு இருக்கார் அவர். In the last decade of the 20th century and my own 8th decade as a man,
That system had been overturned forever and replaced by one that recognized the rights and freedoms of all people regardless of the color of their skin. ஸோ இப்போ அந்த 1902 ஆரம்பித்தது இப்போ கடைசி டெக்கெட்டில் இருக்கிறோம். அந்த டெக்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து 1994 இப்போ ஒரு புது சிஸ்டம் எங்கேனாக்கும் அந்த 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 மனித தன்மைக்கு இழுக்கான சமாச்சாரங்கள்லாம் விட்டுவிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ரைட்டு, எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிற எந்த கலராக இருந்தாலும் உண்டு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறோம். இதை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு செஞ்சுரி எடுத்திருக்கு. That day had come about through the unimaginable sacrifices of thousands of my people whose suffering and courage can never be counted or repaid. இந்த விஷயம் எப்படி வந்ததுனாக்க யாராலும் கற்பனை பண்ணிக்க முடியாத பலரோட தியாகங்கள், ஆயிரக்கணக்கான மக்களோட தியாகத்தில் வந்தது, அது அவங்களோட கஷ்டத்தில் வந்தது, அவங்களுடைய தைரியத்தில் வந்தது. அதுக்கெல்லாம் நம்மளால் வந்துக்கிட்டு எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணவும் முடியாது, அதுக்கு திருப்பி செலுத்தவும் முடியாது. I felt that day, as I have on so many other days, that I was simply the sum of all those African patriots who had gone before me. நான் அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதுக்கு பின்னாடியும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னன்னாக்கும் அந்த இறந்து போனாங்களே, அந்த கஷ்டப்பட்டு இறந்து இந்த விடுதலைக்காக பாடாடினாங்களே, அவங்கள மொத்த உருவம் தான் நான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். That long and noble line ended and now began again with me. அப்போ இது எல்லாம் அந்த பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் என்னோட முடிஞ்சு போய் இப்போ புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கு. I was pained that I was not able to thank them and that they were not able to see what their sacrifices had wrought. ஸோ எனக்கு இருக்க வருத்தம்லாம் என்னன்னாக்க ரொம்ப வலியாக இருக்குது, மனசு வலியாக இருக்குது. என்னன்னாக்கும் அவங்கள நான் தேங்க் பண்ணவே முடியல என்னால். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பட்ட கஷ்டத்தோட விளைவு என்ன, அது என்ன கொண்டு வந்தது, அது என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் பார்ட் 1. ஸோ 2வது பார்ட்டு வந்துட்டு அடுத்த வீடியோ வரும். இதே தொடர்ந்து இதே கலரில் மேலே பார்ட் 1 பதிலாக பார்ட் 2 இருக்கும். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு be benefited and make sure that you just pass it on to your friends who are doing CBSE 10th. And for the time being, we are doing only 10th standard, and soon after we will be for 12th standard and probably for all the classes for CBSE syllabus. If you have any questions or any comments, just put it in the comment box and we'll get back to you as soon as possible. Thank you.